தன்னோட 16 வயசுல அவனோட அப்பாவையும் அம்மாவையும் இழந்துட்டு அவன் சொந்தக்காரங்களோட ஹெல்ப்ல காலேஜ் ஸ்டடிஸ் முடிச்சுட்டு லண்டன் போறான். போன இடத்துல ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்றான். ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வாட்ச் கம்பெனில வேலைக்கு ஜாயின் பண்றான். ஜாயின் பண்ண இடத்துல நிறைய விஷயங்கள் கத்துக்க ஆரம்பிக்கிறான். எவ்வளவு கத்துக்கிறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவனே சொந்தமா ஒரு வாட்சை மேனுஃபேக்சரிங் பண்ற அளவுக்கு தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறான். அப்ப அவனோட மைண்ட்ல ஒரு ஐடியா தோணுது, என்ன அப்படின்னா, நாம ஏன் ஒரு வாட்சை மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல் பண்ணக்கூடாது. பட் அவங்ககிட்ட நிறைய ஐடியாஸ் இருந்தாலும் கம்பெனி ஆரம்பிக்கிற அளவுக்கு அவங்ககிட்ட பணம் இல்லை. இந்த ஐடியாவை அவன் ஒருத்தர்கிட்ட போய் சொல்றான். அவர் இன்வெஸ்ட் பண்றாரு. இவனும் நினைச்ச மாதிரி அவனோட வாட்ச் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிட்டான். இவன் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணது ஒரு பாக்கெட் வாட்ச். அந்த வாட்சுக்கு கிடைச்ச வரவேற்பை பார்த்துட்டு அந்த பிராண்ட்ல நிறைய ப்ராடக்ட்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ண ஆரம்பிக்கிறான். இவன் வாட்ச்ல கொடுத்த குவாலிட்டி அந்த பிராண்டை சிட்டியை தாண்டி கண்ட்ரியை தாண்டி இந்த உலகம் ஃபுல்லா ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சு. இன்னைக்கு கிட்டத்தட்ட டேவிட் பெக்கம்ல இருந்து லைனல் மெஸ்ஸி வரைக்கும் இன்னைக்கு இந்த பிராண்டை யூஸ் பண்றாங்க. நான் யாரை பத்தி பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெறும் டைம் பார்க்கறதுக்கு மட்டுமே யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு வாட்சை ஒரு பிரஸ்டீஜியஸ் ஆர்னமெண்டா மாத்தின ரோலக்ஸை பத்தி. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு $8 பில்லியன் மேல டர்ன் ஓவர் பண்ற ஒரு கம்பெனியா மாறி இருக்கு. அதாவது எனக்கு ஒரு பணக்கார அப்பா அம்மா